பாரத ரத்னா, புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இறைவன், ஏழை பங்காளன், மக்கள் திலகம், இத்தனை பட்டங்கள் வாங்கிய ஒரு நடிகரை இந்தியாவில் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டிலே ஒருவரை பார்க்கும் பொழுது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது தான் வழக்கமா இருக்கின்ற தமிழ் கலாச்சாரத்திலே ஒரு புதுமையை புகுத்தி யாரை தான் முதலில் சந்தித்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ உள்ள ட்ரெய்லர்லாம் பார்த்தா ரத்த களரியா இருக்கு. லுங்கியை கட்டிக்கிட்டு அழுக்கு பனியனை போட்டுக்கிட்டு கையில அருவாளோட நாக்க துருத்திக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. ஆனால் ஒரு ட்ரெய்லரை பார்த்தவுடன் நாம அழகா இருக்கணும். ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே நாம 4 பேருக்கு உதவி செய்யணும். ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே இன்னையிலிருந்து ஜிம்முக்கு போய் உடம்ப தேத்தணும்ன்ற ஒரு எண்ணம் வருதுன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ட்ரெய்லர் தான். நேஷனல் ஹைவேஸ்ல போற வர வண்டிங்க பஞ்சர் ஆனா பஞ்சர் ஓட்டுற, சைக்கிள் டியூபுக்கு பார்க்கு பஞ்சர் ஓட்டுற ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட எம்ஜிஆரை நேராக சந்தித்திராதவன் தன்னுடைய இதயத்திலே ஒரு 100 ரூபாய் வர்ற அந்த கம்மியான வருமானத்தில் இருக்கின்ற அந்த பிசினஸை துறந்து விட்டு அன்று முழுவதும் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்து இருக்கிறானே, அதுதான் எம்ஜிஆர், அதுதான் புரட்சி தலைவர், அதுதான் பொன்மனச் செல்வன். இதுவரைக்கும் எந்த நடிகருக்காவது கோயில் கட்டி இருக்கிறார்களா? அபிஷேக ஆராதனைகள் நடந்திருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், வாழ்ந்த வாழ்வு, அவர் செய்த உதவிகள். எம்ஜிஆர் என்றால் உதவி. படிச்சவனுக்கு பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகங்கள் படித்தவர்களை உருவாக்கும். ஆனால் பாமரர்களுக்கும் ஏழைகளுக்கும் எம்ஜிஆரின் படங்களும் பாடல்களும், புரட்சி தலைவரின் படங்களும் பாடல்களும் அது போதும் ஒருத்தனை வாழ வைக்கும். கடைசி வரைக்கும் நல்லவனாக வாழ வைக்கும்.